வணக்கம். இன்று கிரானிக் ரீனல் ஃபெயிலியரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிறுநீரகம் செயலிழந்தல். ஸோ அக்குபஞ்சர் சிகிச்சை மூலம் இதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா என்று அதிக நண்பர்கள் கேட்டிருக்காங்க. ஈவன் த ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் சில பேஷண்ட்ஸை ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்று டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் என்று நாம் இதை வச்சு நம்ம சொல்ல முடியும்னா, ஸோ பிளட் டெஸ்ட்டுடைய பேராமீட்டர்ஸை வச்சு தான் நம்மளால் கணிக்க முடியும். பிளட் யூரியா அந்த கிரியேட்டின் லெவல் நார்மலை விட அதிகமாக இருந்தால் ஸோ கிட்னியில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது என்பதை நம்ம டயக்னோசிஸ் பண்ணி அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். ஸோ ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் ஸோ இன்டெகிரேட்டிவ் மெடிசன் அந்த தெரப்பி மூலம் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். அதே கிரானிக் ஸ்டேஜாக இருக்கும்போது மாத்திரை மருந்துகளோட கம்பைன் பண்ணி ஸோ அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுக்கும்போது ரிசல்ட் நன்றாகவே இருக்கின்றது. ஸோ இது ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் இது போன்ற சிகிச்சை முறைகள் கொடுத்துருக்குங்களா கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் கேஸ்க்குனாக்கா கண்டிப்பாக ஒரு சில பேஷண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்தும் 1 or 2 பேஷண்ட்ஸ் ரெகுலராகவே சிகிச்சையில் இருப்பாங்க. அப்போது அக்குபஞ்சர் தியரி என்ன சொல்லுதுனாக்கா, ஸோ இம்பேலன்ஸ் ஆஃப் த எனர்ஜி லீட் டு தி டிசீஸ் என்று சொல்லுவோம். ஸோ உயிராற்றல் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது தான் நோய்கள் உண்டாகின்றது. அப்போ கிரானிக் ரீனல் ஃபெயிலியரில் ஸோ கிட்னி மெரிடியன்ஸ்னுடைய எனர்ஜி லெவல் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் ஸோ கிட்னியில் கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படுகின்றது. அந்த எனர்ஜி லெவலை கூட்டுவதற்கு பேலன்ஸ் பண்ணுவதற்கு அக்குபஞ்சர் சிகிச்சையில் ஸோ இருக்குது. அதுக்கான சிகிச்சை முறைகளை கொடுத்தா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்போ சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்ற என்றால் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக சிம்டம்ஸே தெரியாது. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு ஸோ ஜென்ரலாகவே பாடி வீக்னஸ் இருக்கும், கை கால்கள் ரெண்டுமே வீக்கம் அதிகமாக இருக்கும், முகத்திலும் வீக்கம் அதிகமாக இருக்கும், சோர்வுனஸ் இருக்கும், டயர்னஸ் இருக்கும். சம்டைம்ஸில் பிளட் யூரியானுடைய லெவல் பிளட் அதிகமாக இருக்கும்போது பாடி ஃபுல்லாகவே இச்சிங் இருக்கும். இது போன்ற சிம்டம்ஸ் இருக்கும்போது, அறிகுறிகள் இருக்கும்போது ஸோ மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதற்கான சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது. அப்போ இன்டெகிரேட்டிவ் மெடிசன்லேயும் கிரானிக் ரீனல் டிசீஸ்க்கு சிகிச்சை இருக்கின்றது. ஸோ அதற்கான பேராமீட்டர்ஸை கரெக்டாக எடுத்து அக்குபஞ்சர் சிகிச்சையிலையும் இந்த கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் டிசீஸை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். ஆகவே உங்களுக்கு ஏதேனும் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று சிகிச்சை மேற்கொள்ளலாம். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.